இல்லை, அவர் குறைந்தபட்சம் இந்த தேர்தல் முடிகிற வரை அவர் உள்ளே இருக்கணும். 2026 இப்போ 24 இப்போ மே மாதம், இப்போ ஜூன் வந்தால் யாராவது 1.5 வருட காலம் அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். ஏன்னா இவர் முதலமைச்சர் வேட்பாளராக அவரே அறிவித்தார். சவுக்கு என்ன பண்ணுறாரு? சவுக்கும் திமுகவை வாருவதற்கு அதிமுக ஐடி விங்கால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் சவுக்கு. அந்த கோபம் தான் இப்போ திமுகவுக்கு. தேனியில் கைது பண்ணோன்னே 25 வக்கீல் போய் கோயம்புத்தூர் கோர்ட்டில் நிற்கிறாங்க. யாருடைய ஏற்பாடு? வேலுமணி தான். இப்போ கோபாலகிருஷ்ணன் யாருடைய ஏற்பாடு? வேலுமணி தான். ஆக ஃபைனான்ஸ் யார்? வேலுமணி தான். கோயம்புத்தூர் ஜெயிலில் புரோட்டா, கறி, முட்டை பிரியாணி எல்லாமே அனுப்புறது வேலுமணி தான். இவ்வளவும் செய்யக்கூடிய வேலுமணிக்கும் அண்ணாமலைக்கும் இப்போ ஏன் சண்டைனா, முட்டா பயலுகளை யூடியூப்பில் இருக்குடா பாருங்கடா, முட்டாள் என்கிட்ட கேள்வி கேட்குற முட்டா பயலுக்கு நான் சொல்கிறது யூடியூப்பில் இருக்குடா பாருங்கடா. 15 வருஷமாக சண்டை. அவர் மகனை இந்த சவுக்கு அந்த பாவம் தாங்க இவனை இன்னும் 4 கையை உடைக்கணும். உனக்கு ஒரு கையில் உடைக்கக்கூடாது, 4 கையை உடைக்கணும். ஏழை சொல்லு அம்பளை ஏறாதியா. நானும் பிஎம்டபிள்யூ காரில் போய் தாஜ் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் மணல் ராமச்சந்திரன் மீட் பண்ணால் நம்ம செய்தி பெருசாக வந்திருக்கோம். தமிழா பத்திரிக்கையும் பெருசாக வந்திருக்கோம். நம்ம மணல் ராமச்சந்திரன், மணல் மாஃபியா சேகர் ரெட்டி, இப்படி யாருமே நம்ம பார்க்கறது இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த கைதுக்கு பிறகான பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினம் கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். பொதுவாகவே காவல்துறையில் ஒரு குற்றவாளியை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஆண் குற்றவாளினா அவங்களுக்கு ஆண் பாதுகாவலர்கள் தான் இருப்பாங்க, பெண் குற்றவாளினா அவங்களுக்கு பெண் பாதுகாவலர்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பெண் காவலர்களை போட்டு அனுப்பியிருந்தாங்க. முழுக்க பெண் காவலர்களை தான் அனுப்பியிருந்தாங்க. அப்புறமா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தெல்லாம் வேற போட்டிருந்தாங்க. அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிபதிகிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி பெண் காவலர்கள் வர வழியில் என்னை தாக்குனாங்க, என்னை வீடியோ எடுத்து என்னை மன்னிப்பு கேட்க சொல்லி வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெண் காவலர்கள் நாங்கள் வரும்போது எங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்டார், எங்கள் பேர் ஃபோன் நம்பர்லாம் கேட்டார் அப்படின்னு. இது எதை நோக்கி சார் போயிட்டுருக்கு இந்த வழக்கு? ஏன்னா இன்னொரு வழக்கு வேறு, முசிறியில் ஒரு வழக்கு வேறு போடப்பட்டிருக்கு. யாமினின்னு ஒரு அதிகாரி ஒருத்தவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அங்கேயும் போய் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு சார்? இல்லை, அவர் குறைந்தபட்சம் இந்த தேர்தல் முடிகிற வரை அவர் உள்ளே இருக்கணும். 2026 இப்போ 24 இப்போ மே மாதம், இப்போ ஜூன் வந்தால் யாராவது 1.5 வருட காலம் அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். ஏன்னா இவர் முதலமைச்சர் வேட்பாளராக அவரே அறிவித்தார். எனக்கு விஜய்க்கு தான் போட்டி, எனக்கும் விஜய்க்கு தான் போட்டி. நான் அடுத்த கட்டமாக அரசியல் கட்சிகளை நோக்கி நகர்றேன். இப்போ எடப்பாடி என்ன நிலைமையில் இருக்காருன்னா, விஜயோடு கூட்டணி வைத்தால் நமக்கு முதலமைச்சர் நாற்காலி உறுதி, விஜய்க்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருவோம். இந்த நிலைமைக்கு எடப்பாடி இறங்கி வந்திருக்காரு. எடப்பாடி இறங்கி வந்துட்டார். ஏன்னா இப்போ எடப்பாடியை பொறுத்தவரை இந்த முறை எப்படியா முதலமைச்சர் ஆயிரும். முதலமைச்சர் பதவி சீட்டில் உட்காரலைன்னா எடப்பாடி சீட்டு ஆட்டம் கண்டுரும். ஏன்னா நாற்காலிக்கு 4 கால்கள், ஆனால் எடப்பாடி உட்கார்ற நாற்காலிக்கு 2 கால் தான். அப்போ மீதி 2 காலை ஓபிஎஸ் வாரதுக்கு தயாராக இருக்கார். இன்னொரு காலை வாருவதற்கு டிடிவி தினகரன் தயாராக இருக்கார். இன்னொரு காலை வாருவதற்கு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. இன்னொரு கால் பெரிய காலை குப்புற தள்ளி விடுவதற்கு பிஜேபி தயாராக இருக்கு. அண்ணாமலை அதிமுகவே ஜூன் 4 தான் கெடு வச்சிருக்காரு. ஜூன் 4க்கு மேலே அதிமுக ஓபிஎஸ் வந்துருமையா, பலாப்பழம் வந்த மாதிரி வந்துடும். அப்போ அவரு இதையெல்லாம் திமுக பார்த்துட்டு இருக்கு. திமுக எல்லாருக்குமே பின்னணியில் திமுக இருக்கு. அப்போ இதை தாண்டி சவுக்கு என்ன பண்றாரு? சவுக்கும் திமுகவை வாருவதற்கு அதிமுக ஐடி விங்கால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் சவுக்கு. அந்த கோபம் தான் இப்போ திமுகவுக்கு. ஐடி விங்கு நீங்கள்
சிங்கை ராமச்சந்திரன், சாய் சத்தியன், ராஜன் செல்லப்பா மகன், நிர்மல் 3 பேரும் சவுக்கை ஏற்றி விட்டு, அதாவது வடிவேலு சொல்கிற மாதிரி ஏன்டா உசுப்பேத்தி ரணகடா பண்ணிட்டீங்களடா. சவுக்கோட நிலைமை இப்போ அப்படி தான் இருக்கு. அதுதான் இப்போ அப்போது இதை திமுக அவ்வளோ எளிதாக விட்டுறது. ஏன்னா சவுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது. ஏன்னா போன முறை நீதிபதிகள் இதே மாதிரி பெண்களை வச்சுருக்காயா, நீதிபதிகள் பூரா பெண்களை ஓய எல்லாத்தையும் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி சொல்லி அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஏன்? பிஜேபி பின்னணி இல்லை, ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் அதுதான் அவரை காப்பாத்துச்சு. அந்த நிறுவனத்துக்கு அவர் விசுவாசமாக இல்லை, அது வேறு விஷயம் வச்சுங்க. அப்போது சவுக்கை பொறுத்தவரை சவுக்கு வந்து ஒரு யூடியூபர். இந்த யூடியூப்பரை ஒட்டி அதிமுகவுக்கு ஒரு 50 யூடியூப் இருக்கு. அவங்க சம்பளம் கொடுத்தே உருவாக்கி வச்சுருக்காங்க. சம்பளம் கொடுத்தே உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போது தேர்தல் வருகிற பொழுது தேர்தலில் திமுகவை எதிர்த்து அடிக்கிறதுக்கு அந்த 50 யூடியூப் சேனலுக்கு சவுக்கு தலைமை தாங்குகிறார், சவுக்கு கண்டென்ட் கொடுக்குறார். இது ஐடி விங்கு ப்ரொமோட் பண்ணுது. இதுதான் தேர்தல். பிரசாந்த் கிஷோருக்கு 400 கோடி ரூபா கொடுத்து ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவதை போல இவங்க 40 கோடி ரூபா கொடுத்து சவுக்கை உருவாக்குறாங்க. 40 கோடி. இப்போ 100 கோடி ரூபா சொத்து இருக்க. எவ்வளோ சொத்து? 100 கோடி. சவுக்குக்கு 100 கோடி ரூபா சொத்து இருக்கு. அப்போ இந்த 100 கோடி யார் கொடுத்தனா? மணல் ராமச்சந்திரன், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், இப்படி அதிமுகவினுடைய முன்னாள் பினாமிகள் தான் சவுக்குக்கு கோடியாக கொட்டி கொடுக்குறான். அப்போது திமுக இவரை மிக எளிதாக வெளியே வந்துடக்கூடாது. ஏன் வந்தாரா திமுக தான் டார்கெட். பழசை விட வேகமாக அடிப்பார். இதற்காக காவல்துறை பெண்களை பேசியது ஒரு சாக்கு. உண்மை அதுதான். ஏன்னா திமுகவை பேசும்போது, ஸ்டாலினை பேசும்போது ஒன்றும் செய்யலை. உதயநிதி நிவேதா பெத்ராஜுக்கு 50 கோடி ரூபாய்க்கு உல்லாச பங்களா கட்டிட்டு உல்லாசமாக இருக்காருன்னு அப்போ ஒன்றும் பண்ணலை. நீங்கள் துர்கா ஸ்டாலின் வாட்டர் கேன் நிறுவனம், அந்த அம்மா தண்ணி பேக்கெட்டை விற்கிது, முட்டா பையன். அந்த அம்மா நினச்சா டிஸ்டிலரிஸு மிடாஸ் கோல்டு சாராய ஃபேக்ட்ரியை 4 ஃபேக்ட்ரி நடத்தும் 4 லட்சம் கோடிக்கு. இவர் என்ன பண்ணுறார்? தண்ணி பாக்கெட் விற்கிதுன்னு அடித்தார். அதுக்கு அவங்க ஒன்றும் பண்ணலை. ஆனால் இப்போ திமுக பின்னணியில் இருக்குது, பிஜேபியும் பின்னணியில் இருந்தது. இப்போ அண்ணாமலை கழட்டி விட்டார். நீ ஏன்னா அதிமுக பிஜேபி சண்டை வரும்போது இவர் பிஜேபி பக்கம் அண்ணாமலை கூப்பிடுறாரு. இவர் பிஜேபி பக்கம் போகாமல் ஏடிஎம்கே பக்கம் வந்துட்டார். அதில் அவருக்கு ரொம்ப கோபம். அண்ணாமலை சவுக்கு மேலே. ஏன்னா இவர் வேலுமணியுடைய பினாமி சவுக்கு. வேலுமணி தான் இவருக்கு ஆளுநர். ஏன்னா தேனியில் கைது பண்ணோன்னே 25 வக்கீல் போய் கோயம்புத்தூர் கோர்ட்டில் நிற்கிறாங்க. யாருடைய ஏற்பாடு? வேலுமணி தான். கோபாலகிருஷ்ணன் யாருடைய ஏற்பாடு? வேலுமணி தான். ஆக ஃபைனான்ஸ் யார்? வேலுமணி தான். கோயம்புத்தூர் ஜெயிலில் புரோட்டா, கறி, முட்டை பிரியாணி எல்லாமே அனுப்புறது வேலுமணி தான். இவ்வளவும் செய்யக்கூடிய வேலுமணிக்கும் அண்ணாமலைக்கும் இப்போ வந்து ஏன் சண்டைனா, ஏன் ஆளை நீ ஏன் கடைசியில் போயிட்ட? யாருடைய ஆள்? ஏன் ஆள்? அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி தான் இன்கம் டேக்ஸை ஏன் வருது எல்லா பக்கமும். அப்புறம் காசா கிராண்டுக்கு 5 கோடி வசூல் பண்ணுறது, பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி ஒரு லாபி நடந்துட்டு இருந்தது. இதை தடுத்து அண்ணாமலைட்டு இருந்த சவுக்கை வேலுமணி தூக்கிட்டு போயிட்டார். இதனால வேலுமணி மீது அதிமுக மீது அண்ணாமலைக்கு கோபம். இந்த கோபம் சவுக்கு விஷயத்தில் நான் அவனுக்கு ஒன்றும் உதவி செய்ய மாட்டேன், அவன் உள்ளே கிடக்குன்ட்டார். இப்போ திமுக எதிர்ப்பாக இருக்குது. அதிமுகவுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் போகுது. ஏன்னா அதிமுக இப்போ பெரிய வாக்கு வங்கியான விஜயை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும், சீமான் மூலம் கொண்டு வரலாமா இல்லை நேரடியாக கொண்டு வரலாமா, இப்படி ஒரு விஷயத்தை ஓடிட்டுருக்கு. அதனால் சவுக்கை பொறுத்தவரை தேர்தல் முடிகிற வரை இந்த வழக்கு பூதாகாரம் எடுத்துகிட்டே இருக்கும். பல பெண் போலீஸு எஸ்ஐ முதல் ஏசி வரை புகார் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு வழக்கு விடுதலையானால் இன்னொரு வழக்கில் அவர் ஜெயிலில் இருப்பார். ஆக செந்தில் பாலாஜி எப்படி தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏதாவது பெயில் கிடைக்கிற மாதிரி இப்போ தான் சிக்னல் கிடைக்குது. அதே போல் அடுத்த தேர்தல் வரை சின்ன செந்தில் பாலாஜி தான் சவுக்கு சங்கர். இன்னொரு பக்கம் ஃபெலிக்ஸ் அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள்லாம் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது 2 பேரும் சேர்ந்ததனால் வந்த வினையா இது? அவருக்கு வந்ததும் இதே மாதிரி தான் பார்க்குறீங்களா? சவுக்கு சங்கர் 2 பேரும் சேர்ந்து தானே அசைன்மெண்ட்டு. நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு கீழே தமிழ்நாட்டில் ஒரு 400 இளைஞர்கள் வேலை செஞ்சான். 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு ஒரு 5 பேர் இன்சார்ஜ். அவன் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுப்பான். என்ன ஜாதி, என்ன சமூகம் அதிகமாக இருக்குது, அதிமுக ஓட்டுங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படி தான் கலெக்ட் பண்ணுவான்.
அப்படி கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆட்களை தமிழ்நாடு முழுக்க பெலிக்ஸும் சவுக்கு தான் உருவாக்கி வச்சுருந்தாங்க நிருபர்களாக, அதாவது டுபாக்கூர் நிருபர்களை. அப்போது இதில் தான் சவுக்கு பார்த்தாரு, நம்மளே கடை ஆரம்பிச்சிடலான்னு தான் சவுக்கு இணையதளம் வெற்றிமாறன்லாம் வந்து ஒரு 50-20 பவுன்சர் வந்து பெரிய விழாவாக எடுத்தெல்லாம் பண்ணார். ஏன் பெலிக்ஸு ரெட்பிக்ஸு சவுக்கு அவர் பேர்லேயே ஒரு இணையதளம் ஆரம்பித்தார். இது முத்தலிப்பு லியோ போன்றவர்கள்லாம் உருவாக்கி நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவர்கள்லாம் தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர்கள் யாரை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்காக லாபி பண்ணுவாங்க. இதுக்கு தான் சவுக்கு இருக்குது, இதுக்கு தான் ரெட்பிக்ஸ் இருக்குது. அப்போ சவுக்கு ரெட்பிக்ஸ் 2 பேருமே தமிழ்நாட்டினுடைய 2 பிரசாந்த் கிஷோர்கள். இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கருடைய சொத்து, அவருடைய இந்த மனைவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ அதிகமாக பேசப்படுது. இதுக்கு முன்னாடி அதை பற்றிலாம் அதிகமாக பேசலைன்ற ஒரு பேச்சும் இப்போ வருது. குறிப்பாக நீங்கள் பேசும்போது வந்து அப்போ நீங்கள் ஏன் பேசலை, சவுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் பேசலை, அப்போ நீங்கள் பேசியிருக்கலாமே, அவருடைய சொத்து பட்டியலில் நீங்கள் அப்போ சொல்லியிருக்கலாம், அப்போ வந்து நீங்கள் டி நகரில் உள்ள பங்களாவை பற்றி பேசியிருக்கலான்ற விஷயங்கள்லாம் வந்து இப்போ தானே பேசுகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்த முட்டா பயிலுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, முதல்ல பேச நம்ப மாட்டான். நான் சவுக்கு கூட 15 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். முட்டா பயலுகளை யூடியூப்பில் இருக்குடா பாருங்கடா, முட்டாள் என்கிட்ட கேள்வி கேட்குற முட்டா பயலுக்கு நான் சொல்கிறது யூடியூப்பில் இருக்குடா பாருங்கடா. 15 வருஷமாக சண்டை எனக்கு சவுக்கு. எத்தனை வருஷமா? 15 வருஷமா. எனக்கு அவனுக்கு பங்காளித்தான். இந்த யூடியூப்லாம் வரதுக்கு முன்னாடி சண்டை கேவலமாக எழுதுனான், எழுதி அந்த இணையதளத்தில் வருது. அந்த அம்மா போய் சிடி செல்வத்திட்ட போய் அழுகு. அந்த அம்மா ஒரு வக்கீல், என்ன இப்படியெல்லாம் மஞ்ச பத்திரிக்கைமா எழுதுறாங்க. வக்கீலே அப்படி போய் ஆமா, இதெல்லாம் வாரு எனக்கு கேள்வி கேட்குற முட்டா பயல்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ அழுக உன்னையுமே பால் கனகராஜ் ஐயோ அப்பா சவுக்கு எதிராக நான் ஆஜராக மாட்டேன்னு கேஸ் கட்ட கொடுத்துட்றாரு. யார்கிட்ட? பால் கனகராஜ். பாருங்க எவ்வளோ கதை இருக்கு. முட்டா பயல்களை எனக்கு கேள்வி கேட்குற முட்டா பயல்களை தெரிஞ்சுங்கடா எல்லாம். அப்போ பால் கனகராஜ் பயந்துக்கிறாரு. யாரை பார்த்து? சவுக்கை பார்த்து. வழக்கே நடத்த மாட்டேங்கிறாரு. நான் பால் கனகராஜ் எனக்கு நண்பர் தான். அப்போ சங்கர சுப்புட்டு இந்த வழக்கு வருது. வழக்கு வந்தோடனையும் சங்கர சுப்பு எஃப்ஐஆர் போடணும். யார் மேலே? சவுக்கு மேலே. சவுக்கு வந்து மஞ்சள் பத்திரிக்கை நடத்துகிறான். அம்மாவை வச்சுருந்தா மக இலவசம், மகளை வச்சுருந்தா அம்மா இலவசம்னு மஞ்சள் பத்திரிக்கை நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வழக்கு தொடுக்குது. வழக்கு தொடுத்து பால் கனகராஜ் விட்டுட்டு போயிடுறாரு. அந்த வழக்கு சங்கர சுப்புட்டு வருது. சங்கர சுப்புட்டு வந்தோடனையும் சங்கர சுப்பை பிளாக்மெயில் பண்ணுறான். என்ன? சவுக்கு அவர் வந்து ஒரு மக்கள் வழக்கறிஞர். சங்கர சுப்பு நேர்மையான மனிதநேயமான கம்யூனிஸ்ட்டு. 5 ரூபா கொடுத்தாலும் ஆஜராவார், சும்மாவும் ஆஜராவார். ஹைகோர்ட்டில் ஒரு மக்கள் வழக்கறிஞர் அவர் தான். தமிழ்நாடு விடுதலை படை காலத்திலிருந்து ஏழை எளிய மக்கள், மலைவாழ் மக்களுடைய வழக்கறிஞர். அவர் நேர்மைக்காக அவருடைய பையனை ஐசிபி ஏரியில் அடித்து கொண்டு போய் முதக்க விட்டான். ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு வட இந்திய போலீஸ் அதிகாரி. அப்போ அவர் இப்படி பெரிய இழப்பை சந்திச்சுட்டு இருக்கார். எதுக்காக? நேர்மைக்காக. அப்போ அவர் மகனை கொண்டுட்டு தடை மறைக்கிறாரு இந்த சவுக்கு. அந்த பாவம் தாங்க இவனை இன்னும் 4 கையை உடைக்கணும். உனக்கு ஒரு கையில் உடைக்கக்கூடாது, 4 கையை உடைக்கணும். அப்போ சவுக்கு அவருடைய மகனை இழந்துட்டு இருக்காருங்க. வழக்கறிஞர் பையன், காவல்துறை அதிகாரி தான் அடித்து தூக்கி ஏறி அவரே அவருடைய மகனுடைய தடைத்தை மறைக்கிறாரு. சவுக்கில் இணையத்தில் எழுதுறான். அவரும் மகாலட்சுமி 2 பேரும். மகாலட்சுமி செய்தி வாசிப்பாளர், வழக்கறிஞர். சங்கர சுப்பு சீனியர் கவுன்சில் ஹைகோர்ட்டில். சிடி செல்வத்தில் போய் அழுகிறாங்க 2 பேர். இப்படிலாம் என்ன எழுதுறான், இதுக்கு நியாயமே அவர் என்ன பண்ணுறாரு? நோட்டீஸ் கொடுக்குறாரு. சவுக்கு சங்கருக்கு யார்? சிடி செல்வம் உயர்நீதிமன்ற நீதிபதி. கொடுத்த உடனேயும் இவர் திமுக உடன்பிறப்புன்னு அதில் எழுதுறான். அவருக்கு நீதிபதிக்கு அவர் திமுக கருணாநிதி போய் ஆட்சி வாங்கினாரு, இவர் திமுக வழக்கறிஞர், இவர் திமுக சொம்பு அடிக்கிறான். அவர் மிரண்டு போயிட்டார். மிரண்டு போய் உடனே என்ன பண்றாரு? சவுக்கு இணையதளத்தை தடை போடுறாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற முட்டா பயிலுகளை. இன்னைக்கு 15 வருஷம் போராட்டம். நான் இதை ஓட்ட பைக்கில் போயிட்டு இருக்கிறாள்ரா. 60 லட்சம் ரூபாய்க்கு சவுக்கு மாதிரி பிஎம்டபிள்யூ காரெல்லாம் வாங்க முடியல. மணல் ராமச்சந்திரன் என்கிட்ட தான் பேசினான். மணல் ரத்னம் என்கிட்ட தான் பேசினான். நான் என்கிட்ட ஒரு பிடி மண்ணு கூட வாங்குறது இல்லை. லாரியை வாங்கி வீசுக்கிறானுங்க. என்ன அப்போ இந்த பயில் விட்டு நான் கமிட் ஆகிறதே இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஃபோன் வருது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபோன் கால்லாம் வருது. சவுக்கு சங்கருக்கு உங்களுக்கு வந்த மாதிரி என்ன ஃபோன் கால்? இந்த மணல்
மணல் ராமச்சந்திரன் எல்லாத்தையும் கூப்பிடுறான், பேசாத கட்டிங்க வாங்கிக்க எல்லாம் பேசுறான். நான் கட்டிங்க வாங்கிட்டா பேசவே முடியாது, எனக்கு பேசுறது தான் கட்டிங். எனக்கு பேசுறது தான் அவங்க கொடுக்குற 500, 1000, 2000, அதிகபட்சம் 3000, இதுதான் நம்ம கட்டிங்க. சிடி செல்வம் தடை பண்ணிடுறாரு. தடை செய்த பிறகு பத்திரிகை சுதந்திரம் பால்பட்டு போச்சு. சவுக்கு இணையதளம் உலக மக்களுக்கெல்லாம் அதுதான் உண்மை செய்தியை உரைக்கும் உரைகள். அதனால இப்போ பிரஸ் கிளப்பில் மீட்டிங், மனித உரிமை ஆர்வலர்கள் பூரா. அஜீதா வழக்கறிஞர், நேர்மையான பக்தவச்சத்துடைய மகள், உண்மையான மனித உரிமை போராளி, அந்த மாதிரி தெரியல. பிபிசி ரிப்போர்ட்ரு கோபாலன் எல்லாம் ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட்டு, நானும் உட்காந்துருக்கேன். இப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் சொல்லுகிற பத்திரிகையாளர் சவுக்கு எந்த பத்திரிகையிலையா வேலை பார்த்தாரு? அரசு ரகசியங்களை தேடி வித்தாளியான கோபால எப்போ வித்தாரு? அவருக்கு தெரியல. அவர் வயசான ஆள், அனுபவ உட்கார வச்சிட்டானுங்க. எப்போ வித்தாரா? வித்து தடையா ஜெயிலுக்கு போனார். ஓ, அதுக்கு தான் ஜெயிலு. ப்ரெஸ் மீட்டில் இந்த ப்ரெஸ் ஓடுது. அப்போ இது ப்ரெஸ்ஸை ஆட்டத்தை கலைச்சிரு, எதை சங்கத்தை கலைச்சிருங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் நாங்கள் ஊடகத்துக்கு எதிரான ஆட்கள் இல்லை அப்படின்னு நான் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன். மகாலட்சுமி, சங்கர சுப்பு 2 பேரும் வச்சு ப்ரெஸ் மீட், அதே ப்ரெஸ் கிளப்பில். அடுத்த நாள் ப்ரெஸ் கிளப் வச்ச உடனேயும் ஒரு 15 கிலோ பாடி கிஷோர் கே சாமி, ஒரு மார்வாடி பையன், அவன் சவுக்கு சார்பாக வந்து உட்காந்து காலு மேலே காலை போட்டுட்டு, மகாலட்சுமி ஏமா உனக்கு 8s இருக்கா 9s இருக்கா? ப்ரெஸ் மீட் ஆயாது. இவனை இந்த ப்ரெஸ் கிளப்புங்கிறது வந்து ப்ரெஸ் கிளப்புலேருந்து ப்ரெஸ் கிளப் மும்பது இது வரைக்கும் 3 பேர் குண்டாசு அடிச்சிருக்கான். அப்போ இந்த ப்ரெஸ் கிளப் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாம் குண்டனுங்க. அப்போ முதல்ல அன்பு, அடுத்து இந்த கிஷோர் கே சாமி, 3வது சவுக்கு. அப்போ இப்படி கேட்டால் அது ப்ரெஸ் கிளப்பா, இது பத்திரிகையாளர் மன்றமா? யாரை கேட்குறான்? அந்த பொண்ணை பார்த்து கேட்குறானுங்க. இப்போ அவன் சொல்கிறான்ல, இப்போ அருணுடைய ரூமுக்கு போகிற பொம்பளை பூரா எல்லாம் தப்பான பொம்பளைக்கு சொல்கிறான்ல, அதே போல் நேராக கேட்குறானுங்க. யூடியூப்ல இருக்குது. இந்த வாராகி உட்பட அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. டிஎஸ்எஸ் மணி சாட்சி, மூத்த பத்திரிகையாளர் இருக்காரு நம்ம டிஎஸ்எஸ் மணி, எல்லாம் சாட்சி. சங்கர் சுப்பு அப்போ நான் சொன்னேன், ஏங்க இது பத்திரிகையாளர் மன்றமே இல்லை, இது பூரா கஞ்சா மன்றம், ஆட்டத்தை கலை. நானும் அந்த பத்திரிகையாளர் மன்றம் அதோட பேச்சு முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்பி வந்துட்டான். வந்த பிறகு ஒரு மாதம் கழிச்சு 100 பத்திரிகையாளர்கள் திரட்டுறேன். 100 பத்திரிகையாளர் திரட்டி, இந்த பத்திரிகையாளர் மன்றமா இது என்ன சமூக விரோதி கூடாரமா அப்படின்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 100 பத்திரிகையாளர்களை என் தலைமையில் உண்ணாவிரதம். காலையில் ஆரம்பித்து வச்சவர் செத்து போன டிராபிக் ராமசாமி, இப்போ நம்ம அண்ணன் கலைக்கோட்டு உதயம், தமிழன் டிவி ஓனரு, சங்கர சுப்பு, இப்படி பல பேர் வந்து அதை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து வச்சாங்க, முடிச்சு வச்சாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ப்ரெஸ் கிளப்புக்கு முன்னாடியே போலீஸ் பர்மிஷன் வாங்கி 100 பத்திரிகையாளர் உண்ணாவிரதம் இருந்தோம். எதுக்கு? இந்த கிஷோர் கே சாமி, இந்த கஞ்சா சவுக்கு சங்கர், இந்த மாதிரி ஆளுகள்லாம். இப்போ நக்கீரன் பிரகாஷ், இறந்து போன மோகன், இந்த தினமலரில் தினகரன் இறந்து போனார்ல, மோடி கூட அவர் இறக்க தெரிச்சார்ல, இந்த மோகன், இந்த நக்கீரன் பிரகாஷ் எல்லாம் 100 பத்திரிகையாளர்கள் நாங்கள் எங்கே உட்காந்துருந்தோம்? ப்ரெஸ் கிளப் முன்னாடியே உட்காந்து. இப்படி சவுக்குக்கு எதிராக தான் இப்படி 15 வருஷ கால போராட்டம். இன்னைக்கு நேரத்தில் ஏழை சொல்ல அம்பளம் ஏறாதியா. நானும் பிஎம்டபிள்யூ காரில் போய் தாஜ் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் மணல் ராமச்சந்திரன் மீட் பண்ணா நம்ம செய்தி பெருசாக வந்திருக்கோம். தமிழா பத்திரிகையும் பெருசாக வந்திருக்கோம். நம்ம மணல் ராமச்சந்திரன், மணல் மாஃபியா சேகர் ரெட்டி, இப்படி யாருமே நம்ம பார்க்கறது இல்லை. சரி, இப்போ 15 வருஷம் பகைன்றீங்க. 15 வருஷ பகையை வந்து தீர்த்துக்கலாம்னு சொல்லி எதுவும் காம்ப்ரமைஸ் வந்திருக்காங்களா? என்கிட்ட பல முறை பேசினா சவுக்கு பேசியிருக்கு. ஆளை விட்டு ஏன்னா இதுக்கு வந்து பேட்டி குடியா, இதுக்கு சவுக்கு மீடியா வந்து பேட்டி கொடு, உனக்கு கவனிச்சுக்கலாம். யாரு உங்கள்கிட்ட பேசினது? இல்லையோ பேசினாப்ல, அவரே பேச இல்லையோ சவுக்கே கூப்பிட்டு பேசினாப்ல. சரி சவுக்கு நான் ஆதன் டிவியில் உட்காந்துருப்பேன். என்ன தோழர் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்பா, கொஞ்சம் உடம்ப பாத்துக்குங்க. இல்ல மிரட்டுறானா இல்ல அன்பா சொல்றாரான்னு தெரியல. பைக்லயே அலையிறீங்க. ஆமா, என் தலைவிதி இப்படி இருக்கு. அப்போ ஆதரில் பேசி நான் பேச இப்படி உட்காந்துருப்பேன். பேசினாலே தப்பாக போயிடும். ஏன் கட்டிக்கு வாங்கிட்டானுவோ அப்படின்னு. அதனால ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட ஆதரில் உட்காந்துருக்கும்போது என்னை பார்த்துட்டு கைதுக்கு முன்னாடி, ஆமாம் கைதுக்கு முன்னாடி, சேரவே மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு போனார். சவுக்கு அப்படின்னு சொல்லலை, பார்வையில் அப்படி. அப்போ இது நான் சவுக்கை பொறுத்தவரை
சவுக்கனுடைய எண்டு இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ அன்பாக விசாரிச்சிருக்காரு. போய் நீங்கள் வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க. இல்லைங்க, அதாவது எனக்கு என்னென்னா அந்த 3வது சகோதரியே எனக்கு சகோதரி மாதிரி தான். ஏன்னா பலமுறை பேட்டி எடுத்திருக்கு, பலமுறை பேட்டி எடுத்திருக்கு. இதை விட உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா 2010 நான் இலங்கைக்கு போயிட்டு வர்றேன். இலங்கைக்கு போய் புலிகள் காட்டில் இருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன். அது எங்கே எவ்வளோ பெரிய விஷயம் அது. போலீஸுக்கு 25 ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கான், எவனை வேணால் சொல்லலாம். இராணுவத்துக்கு 100 ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கான். நம்ம ஆளுங்க இலங்கை விடுதலை புலிகை மீதி பேர் காட்டில் அம்பாறை காட்டில் ஒளிஞ்சு கேர்னல் ராம் தலைமையில் 100 பேர் ஒளிஞ்சிருக்கான். எங்களை வந்து பார்த்துட்டு போய் வெளி உலகத்தில் சொல்லியா நாங்களே செத்து போயிட்டோம், எங்கள் குடும்பம்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. அதனால் நாங்கள் இருக்கன்னு போய் சொன்னேன்னா வெளி உலகத்துக்கு போச்சுன்னா எங்களுக்கு உதவி கிடைக்கும். வெளிநாடுகள்லேருந்து பணங்கன்னு அனுப்புவானுங்க உண்டியல்ல. அதனால் இப்போ அப்படின்னு என்னை கூப்பிட்றானுங்க. நான் ஏதாவது அமைச்சிக்கரையாக இருந்தால் கூட போயிருப்பேன், அண்ணா நகராக இருந்தால் கூட போயிருப்பேன். எங்களை என்ன கூப்பிட்றா வவுனியாக காட்டு கூப்பிட்றானுங்க. கடை பாருங்களா, என் கதை அங்கேயே முடிஞ்சிருமுடா. இன்னும் கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, வாங்கின கடன்லாம் அடைக்க முடியாமல் இருக்கேன். கடைக்கார பூரா தேடி அங்கே வந்துடுவான். இல்லை நீ வந்தே ஆகணும். நான் போனேன். போய் நக்கீரனில் ஒரு தொடர் எழுதுன ஒரு 3-4 வாரம் வந்தது. இவர் எழுதுறாரு சவுக்கு, இவன் கடலூர் முட்டுக்காட்டுலேருந்து கதை எழுதுறான் உங்களை. ஆமாம், கடலூர் முட்டுக்காடு இருக்குல்ல, முட்டுக்காட்டில் கடலில் போட்டில் போய் உட்காந்து இலங்கைக்கு போனதாக கதை எழுதுறான் அப்படின்னு எனக்கு சொன்னான். அப்போ நான் தேடி பிடிச்ச சவுக்கு, நான் உண்மையாகவே எழுந்து போயிருந்தா பற்றி ஆதாரம் பாஸ்போர்ட் பார்த்துக்க சீல் இருக்கா, இலங்கையில் நான் பார்த்த இடம் கடை எல்லாம் ஆமாம் இருக்குது. சரி எனக்கு ஒரு பேட்டி கொடு. எப்போ? அப்பவே 2010. அப்போ உனக்கு ஏது காசுனா, நான் அமெரிக்கன் டாலராக கொண்டு போனேன். போறதுக்கு 5000 ரூபா டிக்கெட்டு, வர்றதுக்கு 5000 ரூபா டிக்கெட்டு, 10000 ரூபா. அங்கே இறங்கினோடனே அவனுங்களே கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. எனக்கு மொத்தமே 10000 தான். 10000 செலவு பண்ணுறது கூட எனக்கு தகுதி இல்லையா? எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே திருப்பூரில் ஒரு பெரிய வர்த்தகரியா, வியாபாரி சங்க தலைவர், இப்படிலாம் இருந்து கடைசி இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். அதனால் 10,000-20,000 எனக்கு ஒரு பெரிய காசு இல்லை இப்படின்னு சொன்ன பிறகு அந்த பேட்டி சவுக்கில் வந்தது. அப்போ திருத்தருக்கு முயற்சி பண்ணியா சவுக்கு நான் சொன்னது, நல்ல வேலை செய், ஸ்ரீமதி கேஸில் காசை வாங்கிட்டு அது வந்து தற்கொலைன்னு சொல்லாத, இப்படி பல விஷயங்களை அறிவுரை சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் BMW காரு, இன்னோவா கிரசண்டா, இப்படி அந்த ஒரு வீடு ஒன்று இப்போ அவர் மதுரை வீடை பார்த்தீங்களா? அந்த வீட்டை பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். அது நான் தான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சதே, நான் தான் எல்லாருக்கும் அனுப்பிச்சதே. என்னையா இப்போ சண்டை பிடிக்கிறலை, கிடைக்கிற சோர்ஸை அனுப்புகிறேன், எல்லா பக்கம் அனுப்புகிறேன். அப்போது இது சவுக்கினுடைய வளர்ச்சிக்கு பின்னணியில் 2 கழகங்கள் இருந்தது. திமுக, அதிமுக 2 பேர் இருந்தது. அதிமுக ஆட்சியில் திமுக கிட்ட காசை வாங்கிட்டு குட்கான்னு அடித்தார் விஜயபாஸ்கரை. அவர்கிட்ட கட்டிங்க வாங்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அதிமுக பக்கம் வந்து திமுகவை நிவேதா பெச்சராஜ்னு அடிக்கிறது. அப்போ இது ஒரு பொழப்பாயாது, இது ஒரு பொழப்பா? இதைத்தாயா நான் எதுக்கிறேன். எத்தனை வருஷமா? 15 வருஷமா இதைத்தான் நான் எதுக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி. இதுதான். நீ வேறு எனக்கு வாய்க்கா தரம்ப வச்ச சண்டையோ, வரப்பு சண்டையோ, எஸ்டேட்டு சண்டையோ, இல்லை ஏதாவது கட்டடத்து ஒன்றும் இல்லை. எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் தப்பாக போகாதப்பா. இதுதான் நம்முடைய அறிவுரை. அது அவன் இதுதான் என்னுடைய வாழ்க்கைனா. இப்போ கடைசியாக பொம்பளை போலீஸும் கும்பி அடிக்கிறாங்க, அடிக்கத்தாயா செய்வாங்க. பொம்பளை போலீஸ் போல தப்பாக பேசுகிறான், வாய்ப்பு கிடைக்கும் போது கொமெண்ட்லேயே குத்தத்தான் செய்வாங்க. நம்ம சகோதரி கணவன் இருக்கானே இல்லையா, கணவன் கொமெண்ட்டில் குத்துவான். என்னடி ஒரு சவுக்கு சங்கர் ஏதோ போலீஸ் அதிகாரி வச்சுருக்கேங்கிறான், கேட்பானா இல்லையா? அப்போ புருஷன் கொமெண்ட்டில் குத்துனா அந்த கொமெண்ட்டு குத்த வாங்கிட்டு சவுக்கு கிடைச்சா 4 குத்தத்தான் செய்வாங்க. இதெல்லாம் இயற்கை தான், ஒன்றும் பண்ண முடியாது. இது மாற்றவும் முடியாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான், தப்பு செய்தவன் இது தவிர்க்கவே முடியாது. எதை விதைக்கிறாயோ அது விளைந்தே தீரும், நீ அறுவடை செஞ்சே தீரணும். இது இயற்கையினுடைய நியதி. மிக்க நன்றி சார். உங்களுக்கும் சவுக்குக்கும் உள்ள இந்த 15 வருட பகையை கூட நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.